வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 12வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூரணிக்கும் புகழுக்கும் நடுவே ஒரு பனிப்போர் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. அது போர் என அவள் நினைக்க, அவனோ அதை பனி மூட்டமாக நினைத்து பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கால நேரம் வரும்போது பனி மூட்டம் கலைந்து தன் அன்பு அவளுக்கு புரியும் என அவன் நினைத்து கொண்டிருக்க, ஆனால் காலம் செல்ல செல்ல அவள் மனதில் அவன் மீதே வெறுப்பு வளர்ந்ததே தவிர அன்பு மலரவே இல்லை. அதை அறியும் மனநிலையிலும் புகழ் இல்லை. இப்போதும் அவளுக்காக அவன் பேசி கொண்டிருக்க, அவளோ மற்றவர்கள் முன்பு அவனை அவமானப்படுத்தி கொண்டிருந்தாள். அவர்கள் பேசியதும் நகர்ந்தவள் நின்று அவர்களின் அருகில் வந்தாள். அந்த கும்பலில் ஒருவன், ஏனுங்க, இப்போ அந்த மரத்தில் ஏறி குதிச்சீங்களே, இது அடிக்கடி நடக்கிறதா என அவளை ஒரு மாதிரி மேலும் கீழும் பார்த்து கொண்டே நக்கலாக கேட்கவும், அவர்கள் பேச்சின் உள் அர்த்தத்தை அறியாமல் அவளோ, அச்சச்சோ, நீங்க பார்த்துட்டீங்களா என திருவென முழித்தவள். அது வந்து போய் என தடுமாற, பரவாயில்லைங்க, உங்க தைரியத்தை பார்த்து எங்களுக்கு புல்லரிச்சு போயிடுச்சு என அவர்கள் அவளை இரட்டை அர்த்தத்தில் புகழ, அது தெரியாமல் அவள் மகிழ்ச்சியில் சிரித்து கொண்டே நின்றாள். புகழோ கோபத்தின் கொதி நிலையில் இருந்தவன், ஏய், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என அதட்டும் குரலில் சொல்லவும், அதற்குள் அவன் நண்பர்கள், ஏண்டா மிரட்டுற, பாவம் சின்ன பொண்ணு என அவளுக்கு சார்பாக பேச, உடனே பூரணிக்கு சந்தோஷத்தில் தலை கால் புரியாமல், அது அப்படித்தான் வளரும், நீங்க கண்டுக்காதீங்க என அவர்கள் சார்பாக பேசினாள். அதற்குள் மணி, பூரணி வாடி போகலாம், நேரமாச்சு, எங்க ஆத்தா என்னை தேடிட்டு வந்துரும் என அவசரப்படுத்தவும், பூரணி அவங்க கூப்பிடுறாங்கல்ல, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என கோபத்துடன் அவன் பற்களை கடித்து கொண்டே சொல்ல, அவனது கோபம் அவளை மேலும் உற்சாகப்படுத்த, நான் போவேன், இல்லை இங்க இருப்பேன், நீங்க யார் அதை கேட்க என திமிராக பேசியவள், நீங்கெல்லாம் ஏன் இங்க நின்றுட்டு இருக்கீங்க, எங்க போகணும் என அவர்களிடம் நின்று பேசி அவனை எரிச்சல் படுத்தி கொண்டிருந்தாள். நாங்க என அவர்கள் தடுமாற, புகழின் கோபமான முகத்தை பார்த்து கொண்டே, நான் வேணா உங்களுக்கு ஒரு உதவி பண்றேன், எங்க போகணும்னு சொல்லுங்க என கேட்டாள். அதற்குள் ஒருவன், உங்களோட வர்றதுன்னா எங்க வேணாலும் போகலாமுங்க என வழிந்து கொண்டே சொல்லவும், அவளோ என்னது என்றவாறு முகத்தை சுழிக்கவும், இல்லைங்க, ஊருக்குள்ள போகணும் அதான் என ஒருவன் இடையில் புகுந்து சமாளிக்கவும், அப்படியா, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என சொன்னாள். புகழோ அதற்கு மேல் பொறுமை இல்லாமல், ஏய், உனக்கு அறிவில்ல, எத்தனை தடவை சொல்றது, முதல்ல இங்கிருந்து கிளம்பு என பூரணியை பார்த்து நடந்ததை சொல்ல முடியாமல் அதட்டும் குரலில் அவளை விரட்டவும், அதுவரை கிண்டலும் கேலியுமாக பேசி கொண்டிருந்த பூரணி, என்னது டீயா என கோபத்துடன் கேட்டவள், நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன், உன்னால என்ன பண்ண முடியும் என கோபத்தில் என்ன செய்கிறோம் என தெரியாமல் அவர்களில் ஒருவன் அருகில் சென்று நின்றாள். அதுவரை மட்டும்தான் அவள் நினைவில் இருந்தது. அதற்கு பின்பு பலார் பலார் என்ற சத்தம் மட்டுமே கேட்க, வேறு எதுவும் அவள் மூளையில் ஏறவில்லை. சில வினாடிகள் தலை சுற்றி அப்படியே நிற்க, அவள் கைகளை முறித்து விடுபவன் போல கெட்டியாக பிடித்து கொண்டு அவள் எதிரில் நின்றவன், அவங்க ஊரு கருப்பண்ணசாமி போல் கண்கள் சிவக்க, முகம் முழுவதும் கோபத்தில் கொதித்து கொண்டிருக்க, கையில் கிடைத்த தென்னை மட்டையை எடுத்து மீண்டும், என்னடி சொன்ன, நீ போவியா, இப்படி அடங்காம தெரியாதேன்னு எத்தனை முறை சொன்ன என ஆத்திரத்தில் அவளை விளாச, இதை சற்றும் எதிர்பார்க்காத பூரணி முதல் அடியில் துள்ளி குதித்தவள் அவனது ஆக்ரோஷத்தை பார்த்து அப்படியே சிலை போல நின்றாள். ஒரு நிமிடம் என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. இதை யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. சில வினாடிகளுக்கு பிறகு முதலில் அதிர்ச்சியில் இருந்து மீண்டது சாந்திதான். ஐயோ, விடுங்கண்ணா, விடுங்க என்றவாறு அவனை பிடித்து நிறுத்த, அதற்குள் நண்பர்கள் அனைவரும் அவனை பிடித்து அடக்க,
ஆனால் அதற்கும் அடங்காமல் கோபத்தில் திமிரிக் கொண்டிருந்தான் புகழ். சில நொடிகளில் எல்லாம் நடந்து முடிந்துவிட அனைவரும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவே வெகு நேரமானது. அவனது நண்பர்கள் திகிலடித்தாற் போல நின்று கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் கோபம் தணிந்து நண்பர்களிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டு கல் போல சமைந்திருந்த பூரணியின் அருகில் வந்தவன் அவள் கைகளில் எல்லாம் தென்னை மட்டையின் வேகம் சாரி சாரியாக இருக்க, முகமெல்லாம் பழுத்து சிவந்திருக்க, அசையாமல் அப்படியே நின்றிருந்தாள் பூரணி. அதை பார்த்ததும் கோபம் எல்லாம் மறைந்து வேதனை அதிகமாக, ஐயோ பூரணி, ரொம்ப வலிக்குதா என்றபடி அவன் அவளை நெருங்க, அவனது அருகாமையை உணர்ந்தவள் சட்டென்று வேகமாக பின்னே நகர்ந்து அவனை நிமிர்ந்து பார்க்க, அவள் கண்களில் தெரிந்த அக்னியில் அவன் பொசுங்கி விட்டான். அப்படி பார்க்காத பூரணி என அவன் ஆரம்பிக்கும் முன், டேய், என்ன அடிச்சிட்டுல, இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டுல, குடும்பத்துல இருக்கிற பகைய என்ன அடிச்சு தீர்த்துக்கிட்ட. இனி நான் செத்தாலும் உன் முகத்துல முழிக்க மாட்டேன். நான் நினைச்சா இப்பவே எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை இங்க பழி வாங்க முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். போடா போ என்றவள் அதற்கு மேல் அவளால் அங்கு நிற்க முடியவில்லை. ஆத்திரமும் அழுகையுமாய் திரும்பி நடக்கும்போது அவள் தடுமாற, பார்த்து பூரணி என அவன் வேகமாக அருகில் வர, அவள் திரும்பி அவனை முறைத்த வேகம் அவனை அப்படியே நிற்க வைத்தது. புகழுக்கும் அவள் எதற்கு சுவர் ஏறினாள் என்று தெரியாது. ஆனால் நண்பர்கள் கேலி செய்யவும் அவனது கோபம் தலைக்கேற, அதே நேரத்தில் நீ யார் என்னை கேட்க என அவள் திமிராக பதில் சொல்லவும் அவனது முன் கோபம் முந்திக் கொள்ள பூரணி பலியாடானாள். ஏண்டா புகழ், நாங்க ஏதோ விளையாட்டுக்கு அப்படி சொன்னோம், நீ இப்படி பண்ணிட்டியாடா என அவனது நண்பர்கள் எல்லாம் முடிந்த பின் நல்லவர்களாக பேசவும் அவர்களை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவன் பின்னர் ஏதும் பேசாமல் நடந்தான். இரவு முழுவதும் பூரணியின் முகமே அவன் முன் வந்து அவனை சித்திரவதை செய்ய, அவனும் அடிக்க வேண்டும் என நினைக்கவில்லை. தனக்கு உரிமையானவள் தன்னை அவமதித்து வேறு ஒருவன் அருகில் சென்று நின்றதும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் தான் தன் நிலை மீறி அப்படி அவன் நடந்து கொண்டான். ஐயோ, எப்படி வலித்திருக்கும். ஆனால் அதை தாங்கிக் கொண்டு அப்படியே நிற்கிறாள் என்றால் அந்த அளவு என் மீது வெறுப்பா அவளுக்கு? நினைக்க நினைக்க அவன் நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது. மறுநாள் அவள் எப்போதும் துணி துவைக்க வரும் ஆற்று ஓரத்தில் அவன் காத்திருக்க, ஆனால் பூரணி வரவில்லை. அவனும் 2-3 நாட்கள் பார்த்தவன். பின்னர் அவளது தோழி மணியின் வீட்டுக்கு சென்று அவளை பற்றி கேட்க, அவளுக்கு காய்ச்சல் அண்ணா என்றவள். ஆனாலும் நீங்க அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டது ரொம்ப தப்பு. பூரணிக்கு மல்லிகைப்பூனா உசுறு. இந்த காமாட்சி புள்ள அவங்க வீட்டுல மட்டும்தான் அடுக்கு மல்லிகைப்பூ இருக்குன்னு சொல்லி பூரணிய கடுப்பேத்திக்கிட்டு இருந்தா. அதுக்காகத்தான் அன்னைக்கு அவளுக்கு தெரியாம பறிச்சு அவகிட்ட காட்டணும்னு சொல்லி அந்த நேரத்துல அங்க வந்தோம். நீங்க என்னடான்னா தப்பா நினைச்சு இப்படி பண்ணிட்டீங்க என அவள் ஆதங்கப்படவும், இல்ல இல்ல மணி, நான் அவளை தப்பா நினைக்கல என்றவன், என் கூட இருக்கிறவங்க என ஆரம்பித்து அந்த வார்த்தையை சொல்ல விரும்பாமல், அது தெரிந்தால் அவள் வேதனைப்படுவாள் என நினைத்து, விடுமணி, ஏதோ நடந்துடுச்சு, நான் பூரணியை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் என்றான். அன்றே அவன் அதை சொல்லி இருந்தால் இன்று இந்த அளவு புகழை அவள் வெறுத்திருக்க மாட்டாள். அவளது நன்மைக்காக அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் பூரணியின் மனதில் ரணத்தை தான் ஏற்படுத்தியது. இதுதான் விதி வழி நடப்பது என்பதா? மணியோ, அச்சோ அண்ணா, கெட்டது போங்க. ஏற்கனவே அவ உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்து வீட்டுல ஏகப்பட்ட கேள்வி. மரம் ஏறி சறுக்கிடுச்சுன்னு சொல்லி இருக்கா. நீங்க அவன் முன்னாடி போய் சொல்லி வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வேண்டாம், விட்டுருங்க என சொல்ல, அதற்கு மேல் ஏதும் செய்ய முடியாமல் திரும்பி விட்டான் புகழ். வரும் வழியில் எல்லாம் யோசித்து கொண்டு வந்தவன் தன் தாயிடம் சென்று, அம்மா, அந்த ஊர் ஓரத்தில் இருக்கிற இடத்துல நான் மல்லிகை தோட்டம் போடலாம்னு இருக்க என சொல்லிவிட்டு அதற்கான வேலையில் இறங்கினான். கட்டாந்தரையாக இருந்த இடத்தை நந்தவனமாக மாற்றி அதில் முதலில் பூத்த பூக்களை தோழிகளிடம் கொடுத்து பூரணியிடம் கொடுக்க,
அவளோ அதை நிமிர்ந்து பார்க்கவில்லை. உனக்காகத்தான் பூரணி அந்த தோட்டமே என அவள் தோழிகள் சொன்னதில் இருந்து அந்த பக்கம் செல்வதை கூட நிறுத்திவிட்டாள். மல்லிகையின் மனம் போல் புகழின் இதயத்தில் அவள் நிரம்பி இருக்க, ஆனால் பூரணியின் மனதில் புகழின் பிம்பம் மெல்ல மறைந்து கொண்டிருந்ததை அவன் அறியவில்லை. அதன் விளைவு இப்போது இந்த திருமணத்தில் இருவரும் இரு துருவங்களாக நிற்கின்றனர். நிலவுக்கு போட்டியாக மண்ணில் தோன்றிய அழகிய விடிவெள்ளி நீயடி. உன் முதல் பார்வையின் முகவரி எப்போது நான் ஆனேனோ அப்போதே என் வாழ்வின் உயிர் துடிப்பு நீயாகிவிட்டாய். மலரின் மணமும் பாலின் மென்மையும் ஒருங்கே பெற்ற என் உயிர் ஓவியமே, உன் அருகில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறேனடி. மலர் குவியலாய் என் கைகளில் தவழ்ந்தவள் இன்று என் அருகே மனையாளாக நிற்கிறாள். காலம் செய்த சதியால் வெறுப்பை என் மீது நீ உமிழ, நானோ அளவற்ற காதலை உன்மீது பொழிய, உனது அக்னி தணலை எனது அன்பு என்னும் அஸ்திரம் அணைத்துவிடும் என்று காத்திருக்கிறேனடி. எதிர் எதிர் துருவங்கள் எப்போதும் ஈர்க்கும் சக்தி கொண்டவை. அவனின் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் அவள் நிறைந்திருக்க, அவளோ இப்படி ஒருத்தன் இருக்கிறான் என்பதை மறந்திருக்க, அந்த இருவரையும் பிரிக்க முடியாத வாழ்க்கை பந்தத்தின் பாத்திரங்களாக மாற்றியது யார் குற்றம்? விதி செய்த குற்றமா? இல்லை விதியின் பெயரை சொல்லி அவன் தனக்குத்தானே தோண்டி கொண்ட குழியா? காலம்தான் இந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும். நினைவுகளில் அவன் சுகமாய் திளைத்திருக்க, அவன் வந்த சிறிது நேரத்தில் அரவம் கேட்டு கண் விழித்து பார்த்த பூரணி அவன் ஏதோ கனவில் இருப்பது போல் சுவரில் சாய்ந்து கண்களை மூடி நின்றிருப்பதை பார்த்தாள். இவன் ஏன் இப்படி நிற்கிறான் என யோசித்தவள் அவளும் சில வினாடிகள் பார்த்துவிட்டு பின்னர் ஏதும் பேசாமல் படுத்து கொண்டாள். பழைய நினைவுகளில் இருந்து மீண்டவன் முகத்தில் சிறு முறுவலுடன் அது ஒரு கனாக்காலம் என சொல்லியவாறு பூரணியை பார்த்தான். முதல் இரவு அலங்காரங்கள் அறையில் நிறைந்திருக்க, அவன் மனையாளோ பள்ளி அறையில் சுகமான நித்திரை கொண்டிருந்தாள். அந்த அறையின் அலங்காரமும் அவள் சுருண்டு படுத்திருந்த கோலமும் அவனுக்கு சிரிப்பை வரவழைத்தாலும் மெல்ல அவள் அருகில் சென்று அமர்ந்தான். தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவியின் முகத்தை சிறிது நேரம் ரசித்தவன் மல்லிகையின் மனம் அறை முழுவதும் நிரம்பி அது அவன் மனதை மயக்க, மெதுவாக அவள் தலையை வருடியபடி பூரணி பூரணி என்றான். அவளோ கண்களை திறவாமல் படுத்திருக்க, இமைகள் அசைவதை வைத்தே அவள் உறங்கவில்லை என புரிந்து கொண்டவன், எங்கிட்டியா உன் வேலையை காட்டுற? இப்ப பாரு உன்னை எழுந்திருக்க வைக்கிறேன் என மனதிற்குள் சொல்லியபடி, சரி நீ தூங்கிட்டியா? அப்போ விளக்க அணைச்சிட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் என சொல்லிக்கொண்டே அவன் எழவும், இல்ல வேண்டாம் வேண்டாம் என அவனுக்கு முன்னால் துள்ளி குதித்து எழுந்தவள், அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க என்று பதறினாள். ஏய் என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு பதற என்றவன் அவளை பார்வையால் அளந்தபடி, இன்னைக்கு நமக்கு முதல் இரவு தானே என புருவத்தை உயர்த்தி மந்தகாச குரலில் கேட்கவும், கண்களில் கலக்கத்துடன் இல்ல இல்ல வேண்டாம் என நடுக்கத்துடன் பின் வாங்கினாள். ஆனால் அவனோ அவளை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து கொண்டே, என்ன வேண்டா என்ன இல்ல என கேலியாக அதே நேரத்தில் அழுத்தமாகவும் கேட்க, இல்ல வேண்டாம், அது வந்து வந்து நீங்க முதல்ல வெளியே போங்க, இங்கிருந்து வெளியே போங்க, கிட்ட வராதீங்க, போங்க என அவள் மீண்டும் அதே பதற்றத்துடன் சொன்னாள். அவளது சத்தம் வெளியே கேட்டு விடுமோ என்று நினைத்தவன் நின்ற பொறுமையாக, இங்க பாரு பூரணி, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கணும், கொஞ்சம் நான் சொல்றது கேளு, நான் உன்கிட்ட என அவன் ஆரம்பிக்கவும், அவளோ சொல்வது எதையும் காதில் வாங்காமல் கண்ணை மூடி காதை பொத்தி கொண்டு, வேண்டாம் நீங்க முதல்ல வெளியே போங்க, இல்ல நான் வெளியே போயிடுவேன் என பேசிக்கொண்டே கதவின் அருகில் சென்றாள். அதுவரை அமைதியாக பேசிக்கொண்டிருந்தவன் அவள் செயலில் எரிச்சல் வர வேகமாக, என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, காலையில இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க, நீ ரொம்ப ஓவரா பண்ற பூரணி, இது சரியில்லை, அப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சு,
என்றவன் ஒற்றை விரலை காட்டி எச்சரிக்க, அதுவரை கண்களை மூடியிருந்தவள் திறந்து அவன் முகத்தை பார்த்து, என்ன கோபம் வந்தா என்ன? ஆமா, நான் அப்படித்தான் பேசுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன அடிப்பீங்களா? அடிங்க, அடிங்க, அதான் முடியும் உங்களால. பழிவாங்கத்தானே இந்த கல்யாணம், அதான் நடந்துருச்சுல்ல, அடிங்க, அடிங்க என கைகளை அவன் முன்னே நீட்டி படபடவென பேசிக்கொண்டே அவன் அருகில் வந்தாள். தள்ளி நின்று அவள் பேசும் வரை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தவன் அவள் அருகில் வரவும், அவளது முகம் அவனது முகத்தின் நேர் இருக்க, அவளது மூச்சுக்காற்று அவன் மேல் பட, சில வினாடிகள் அவன் மூச்சற்று போனான். சொல்ல நினைத்தது அனைத்தும் மறந்து போக அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அவளது அருகாமையில் அவன் லயித்து அமைதியாக இருக்க, அவளோ அதை உணராமல் மீண்டும் கோபமாக, ஒரு முறை சொன்னா உங்களுக்கு புரியாதா? முதல்ல வெளியே போங்க என அவளது பேச்சிலே நிலையாக நின்றாள். அவளது கோப வார்த்தையில் சுய நினைவிற்கு வந்தவன் உணர்வுகள் தடைப்பட்ட கோபத்தில் வேகமாக அவள் கைகளை பிடித்து தன் அருகில் இழுக்க, அவளோ திமிரியபடி, விடுங்க, விடுங்க, என்ன தொடாதீங்க என கத்த, புகழோ அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து, உனக்கு நான் தாலி கட்டியிருக்கேன் பூரணி என மஞ்சள் மனம் மாறாத தாலி கொடியை காட்டியவன், அதற்கான உரிமை எனக்கு வேணும்தானே என நிறுத்தி நிதானமாக கேட்டான். அவளோ கோபத்தில் அவன் பேசுவது எதையும் காதில் வாங்காமல், தாலி கட்டினா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா என்ன என கேள்வியாக கைகளை உயர்த்தி கொண்டு அவனுடன் எதிர்ப்பதம் செய்ய, ஆமா, தாலி கட்டின புருஷன் தானே இதை பண்ணணும், நான் வேண்டாம்னா நீ என்ன நினைக்கிற என அவன் நிறுத்தி அர்த்தம் பொதிந்த ஆழ்ந்த பார்வை பார்க்க, அதுவரை திமிரி துள்ளி கொண்டிருந்தவள் அந்த வார்த்தையும் பார்வையும் அவளது மனதை சம்மட்டி கொண்டு அடிக்க, அப்படியே சிலையாகி நின்றாள். அவளது கருவிழிகள் இங்கும் அங்கும் அலை பாய, இமைகள் துடிக்க, கண்ணீர் ததும்ப, அவன் விழிகளை சந்திக்க முடியாமல் அவள் இமைகள் மூட, உடலில் ஒரு நடுக்கம் பரவ நின்றிருந்தாள். என்ன பதிலே காணோம் என மீண்டும் அவள் கைகளை பிடித்து அவன் உலுக்க, நான் என்ன நினைக்கிறேன் என தடுமாற்றத்துடன் கேட்டவள், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க என ஒரு விதமான நடுக்கத்துடன், அப்போ இதோட அர்த்தம் என நிறுத்தி கண்களில் ஒரு கேள்வியுடன் அவனை பார்க்க, அவனது பார்வையோ அதை அலட்சியப்படுத்த, இதுதான், இதுக்குத்தான் வேண்டாம்னு சொன்னேனே என அழுகையும் கதறலுமாய் சொல்லிக்கொண்டே அவன் கைகளில் இருந்து விடுபட்டு பின்னோக்கி நடந்தவள், ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் என்றபடி சுவரின் ஓரம் ஓடினாள் பூரணி. உடல் நடுங்க, முகத்தில் ஆத்திரமும் பயமும் நிறைந்திருக்க, தனது நிலையை எண்ணி அவள் கதறி துடிக்க, அவளை ஓடி அணைத்து ஆறுதல் படுத்த ஒரு பக்கம் மனம் துடித்தாலும் ஏதோ ஒரு உணர்வு அவனுக்கு அவளது நிலை திருப்தியை கொடுக்க பார்த்து கொண்டே நின்றான். இந்த நிலை சில வினாடிகள்தான். அதற்குள் அவள் பெரும் குரல் எடுத்து அழுகையை தொடங்கவும், தன்னை நிலைப்படுத்தி கொண்டு வேகமாக அவள் அருகில் சென்றவன், பூரணி, பூரணி, இங்க பாரு, இப்ப எதுக்கு சத்தம் போட்டு ஊற கூட்டுற? கண்டதை நினைச்சு கத்திக்கிட்டு இருக்காத என பொறுமையாக சொல்லத்தான் நினைத்தான். ஆனால் அவளது அழுகையில் சற்று வேகமாக எரிச்சலுடன் வார்த்தைகள் வெளிவந்தன. அதை கேட்டதும் தேம்பலுடனே அவனை நோக்கி கைகளை நீட்டியவள், இல்ல, இதான் உண்மை, மனசுல இருக்கிறது வார்த்தையில வந்துடுச்சு. நீங்க என்ன பழிவாங்கத்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஐயோ, இப்ப எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்ச? அப்பாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ என அவள் அரற்றவும், அவளை எப்படி அமைதிப்படுத்துவது என தெரியாமல் தவித்த புகழ் அறையின் ஓரத்தில் சுவரில் சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்திருந்தவளின் அருகே சென்றவன் அவள் முன்பு மண்டியிட்டு அமர்ந்து அவளது கண்ணீரை துடைத்தான். அவனது தொடுதலில் அவளது உடல் அதிர்வுற கண்களை திறந்தவள் வேகமாக ஏதோ சொல்ல வாயை திறக்க, அதற்குள் தனது கைகளால் அவளது வாயை மூடியவன், போதும் பூரணி, இதுக்கு மேல ஏதும் பேசாத. இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. இப்பவாவது தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு.
நீ ரொம்ப களைப்பா இருக்க. முதல்ல படுத்து தூங்கு. மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம். நான் சொன்னா கேளு என்று பொறுமையாக அவளுக்கு ஆறுதல் சொன்னவன், மேல கட்டில்ல படுத்துக்கோ, எழுந்துரு என அவன் சொன்னதும் சில நிமிடம் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் அவன் இமைகளை மூடித் திறந்து அவளுக்கு பார்வையாலேயே ஆறுதல் சொல்ல, அந்த கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்று அவள் அலைபாயும் மனதை அமைதிப்படுத்த பதில் ஏதும் பேசாமல் அவன் சொன்னதை செய்தாள். சற்று நேரத்திற்கு முன்பு அவனிடம் சிங்கம் போல சீறிக் கொண்டிருந்தவள் இப்போது சிட்டுக்குருவி போல கூனி குறுகி படுத்திருந்தாள். புகழுக்கே அதை பார்த்ததும் மனது வலித்தது. கட்டிலில் அவள் உறங்குவதை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தவன் என்னவெல்லாம் பேச வேண்டும் என நினைத்து உள்ளே வந்தானோ, அதற்கு எதிர்ப்பதமாக எல்லாம் நடந்துவிட்டது. அவளை காயப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. ஆனால் அவள் காயப்படும்போது அவன் மனதில் ஒரு திருப்தி ஏற்படுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. எந்த நிலை ஏற்படக்கூடாது என பயந்தானோ அது அவனது திருமண வாழ்வின் முதல் நாளிலே நடந்துவிட்டது. ஏன் ஏன் இப்படி என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவன் பல நாள் கனவு இந்த திருமணம். கனவு கைகூடி எல்லாம் சுபமாக நடக்க பின்னர் ஏன் இப்படி தடுமாறுகிறேன் என அவனுக்குள்ளே கேட்டு குழம்பிக் கொண்டிருந்தான். மனம் என்பது ஒரு குரங்கு. மரத்திற்கு மரம் தாவும். அவள் கிடைக்காதவரை அவள் வேண்டும் என்று தேடிய மனம் அவள் கையில் வந்த பின்பு ஏனோ அவள் தனக்கு சொந்தம் இல்லையோ என நினைக்க தொடங்கிவிட்டது. காரணமும் இவனே, காரியமும் இவனே. ஆனாலும் மனதில் ஏதோ ஒரு வெற்றிடம். அது என்ன என்பதை அறிந்து தெரிந்து கொண்டால் வாழ்க்கையை வசப்படுத்தி விடலாம். ஆனால் அதற்கான பொறுமை யாரிடம் இருக்கிறது? பொறுமையுடன் செயல்பட்டால் வாழ்க்கையின் சூட்சுமத்தை நாம் அடைந்து விடலாம். பல எண்ணங்கள் மனதில் அலைபாய அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தலையணை எடுத்து கீழே படுக்க தயாரானான். அப்போது யாரை கேட்டு நீங்க முடிவு பண்ணீங்க? அப்போ எனக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை? நான் ஊருக்கு போன நேரமா பார்த்து கண்ணாலத்தை முடிச்சிட்டீங்க. அந்த குடும்ப சகவாசவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க சம்பந்தம் பண்ணி வச்சிருக்கீங்க என்ற பேச்சு குரல் வெளியில் இருந்து வந்தது. வார்த்தைகளின் வேகமும் சத்தமும் அவனது கோபத்தை புகழுக்கு உணர்த்த வேகமாக எழுந்து கதவின் அருகில் சென்றவன் அதற்குள், டே பாண்டி, மெதுவா பேசுடா. பெரியவன் உள்ளதான் இருக்கான். சத்தம் கேட்டு வந்துட போறான். நீ இப்ப கோபமா இருக்க, முதல்ல போய் படு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என பேச்சியம்மாள் அவனை சமாதானப்படுத்தும் வார்த்தைகளும் புகழுக்கு தெளிவாக கேட்டன. கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல முயற்சித்தவன் அதற்குள் பூரணியின் அழும் சத்தம் அவனுக்கு கேட்க, இப்போது செல்வது நல்லதில்லை என முடிவு செய்தவன் அவளை பார்த்து கொண்டே தனது படுக்கையில் படுத்தான். பூரணிக்கோ அழுகையினோடே பாண்டியின் பேச்சும் அவள் காதில் விழ அவளது ஆற்றாமை இன்னும் அதிகமாகியது. வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தாள். புகழும் தனது செயலை எண்ணி தனக்குத்தானே வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அவளிடம் அன்பாகவும் பாசமாகவும் பேசத்தான் அவனும் நினைக்கிறான். ஆனால் அவளை பார்த்தவுடனே வார்த்தைகள் வேகமாக வெளியே வந்து விடுகிறது. இது எதனால் என்று அவனுக்கும் புரியவில்லை. அதிகாலை பொழுது ஆதவன் மேல் எழ எப்போதும் போல விடியலில் எழுந்து வயலுக்கு கிளம்பினான் புகழ். இரவு முழுவதும் பல நினைவுகளில் சுழன்று கொண்டிருந்த பூரணி விடிகாலை பொழுதில் அயர்ந்து உறங்கிவிட்டாள். புகழ் கிளம்பி கட்டிலின் அருகில் வந்தவன் தூக்கத்தில் தனது மனையாளின் கள்ளமில்லா வெள்ளை முகத்தை கண்டு ரசித்து நின்றவன். நான் முதலா பார்த்தபோது எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் புஜ்ஜிமா இப்பவும் இருக்க. இப்படி அப்பாவியா முகத்தை வச்சு என்னை பைத்தியமாக்கிட்ட. அம்பியா இருந்த என்ன அந்நியனா மாற வச்சுட்டியடி புஜ்ஜிமா என அவள் தலையை கோதியவாறே கொஞ்சியவன் அதற்குள் வெளியே பால்காரர் சத்தம் கேட்கவும் வேகமாக அறையை விட்டு வெளியே வந்தான். புகழ் கிளம்பி வெளியே வரவும், என்ன பெரியவனே, அதுக்குள்ள சோழிய பார்க்க கிளம்பிட்ட? கல்யாண அலுப்பு இருக்கும்ல தம்பி. இன்னைக்கு வயலுக்கு போக வேண்டாம். நான் மருதுவ அனுப்பி பார்த்துக்கிறேன். நீ போய் படுகண்ணு என அக்கறையாக சொன்னார் பேச்சியம்மாள். அம்மா, எனக்கு அலுப்பு எல்லாம் ஏதும் இல்லை. வயலுக்கு போய் 3 நாள் ஆச்சு.
வாழையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, மனசெல்லாம் அங்கதான் இருக்கு, போகணும் என்றான் புகழ். வேலை விஷயத்தில் அவனது பிடிவாதம் அவர் அறிந்திருந்ததால் மறுபேச்சு பேசவில்லை. பின்னர், அம்மா, பாண்டி இரவு சாப்பிட்டானா என கேட்கவும் அவரோ நிமிர்ந்து அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க, புகழோ சிரித்து கொண்டே, அவன் வந்தது தெரியும், நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன் என அவருக்கு சமாதானம் சொன்னான். அவரோ, இல்ல தம்பி, சின்னவன் ரொம்ப கோவமா இருக்கான் என சொல்லவும், நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கே தெரியும் தானே, தவிர்க்க முடியாம இந்த கண்ணாலம் நடந்துச்சுன்னு சொன்னா புரிஞ்சுக்குவான் என சொல்லிவிட்டு, அப்புறம் அம்மா என புகழ் தயங்க, அவரோ, என்ன தம்பி என கேட்கவும், இல்லம்மா, அது என அவன் மீண்டும் இழுக்க, சொல்லு தம்பி, என்ன வேணும் என்றபடி அவன் முகத்தை பார்க்க, அம்மா, பூரணி சின்ன பொண்ணுமா, நம்ம வீட்டு பழக்க வழக்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. இப்ப கூட எனக்கு முன்னாடி எழுந்திருச்சா, நான் தான் வேண்டாம், நீ படுத்து ஓய்வெடு அப்படின்னு சொன்னேன். அதனால அவ லேட்டா எழுந்திருச்சா, நீங்க ஏதோ என இழுத்து இழுத்து அவன் சொல்லவும், வந்த உடனே சொக்கு பொடி போட்டாளா என அவர் ஆரம்பிக்கவும், அச்சோ அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அவன் ஒன்னும் சொல்லல, நான் தான் என மீண்டும் இழுத்தவன், எங்கே நேற்று மாலை அவளை பேசியது போல இப்போது பேசி விடுவாரோ என்ற பயம் அவனுள் இருக்க, மேலும் காலையில் தாமதமாக எழுவது பேச்சியம்மாவுக்கு பிடிக்காது என்பதால் அவரிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் அவன் உளறி கொட்டி கொண்டிருந்தான். அதற்குள் அங்கு வந்த மருது, அத்தா, கஞ்சி தண்ணி ஊத்தி வச்சிட்டீங்களா, இன்னைக்கு வேலை இருக்கு, வெரசா போகணுமுங்க என சொல்லிக்கொண்டே வந்தவன் புகழை பார்த்ததும், ஐயா, நீங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா, நல்ல வேலை, நான் வந்துட்டேன், இன்னைக்கு தென்னந்தோப்புக்கு மருந்து வைக்கணுமுங்க, மருந்து தீந்துடுச்சு, வாங்கணுமுங்க என ஆரம்பிக்கவும், ஏண்டா, இன்னும் நீ அதை செய்யலையா என அவனிடம் பேசிக்கொண்டே, அம்மா, நான் கிளம்புறேன், நேரமாச்சு என சொல்லிக்கொண்டே முன்னே செல்ல, நானும் வரங்க என்றபடி தூக்கு சட்டியை வாங்கி கொண்டு மருதுவும் பின்னே சென்றான். அம்மா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வர என்ற சத்தம் ஏதோ கிணற்றில் இருந்து வருவது போல் அவள் காதில் ஒலிக்க, கண்ணை திறக்க முடியாமல் திறந்தாள் பூரணி. சிறிது நேரம் ஒன்றும் புரியாமல் கண்களை தேய்த்து கொண்டிருந்தவள் இருக்கும் இடம் ஞாபகம் வர துள்ளி குதித்து எழுந்தவள் வேகமாக வெளியே வரவும், பட்டாத்தான் தெரியும் பல்லிக்கு, சுட்டாத்தான் தெரியும் நண்டுக்கு, தான் என்ன செஞ்சோம்னு அந்த மாதிரி இந்த வீட்டுல சில பேருக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது, பட்டு திருந்தட்டும் என பேச்சியம்மாள் குரல் சத்தமாக ஒலிக்க, பூரணியோ தன்னைத்தான் சொல்கிறார்கள் என நினைத்து மிரண்டு வாசற்படியிலேயே நின்றாள். இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, நான் யார் கூடயும் பேச விரும்பல, நீங்க சொல்ற காரணம் எல்லாம் தேவையில்லை, நான் தான் என் முடிவு சொல்லிட்டேன், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என வேகமாக பேசிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றான் பாண்டி. டே இருடா, சாப்பிட்டுட்டு போ என கத்தியபடி சமையல் அறையில் இருந்து வெளியே வந்த பேச்சியம்மாள் அவன் வண்டி எடுக்கும் சத்தம் கேட்க, கிளம்பிட்டானா, வர வர இந்த வீட்ல யாரும் சொல் பேச்சு கேட்கறது இல்ல, தடியெடுத்தவன்லாம் தண்டக்காரன்னு போய்கிட்டு இருக்கு, சந்தோஷமா இருந்த பிள்ளைங்க யாரு கண்ணும் பட்டுச்சோ என சொல்லிக்கொண்டே திரும்பியவர் அங்கு பூரணி கலைந்த தலையுடன் நிற்பதை பார்த்தவர், ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல வர்க்கமா இருந்தா இந்நேரம் புரிஞ்சிருக்கோணும் என வெடுக்கென்று சொல்லிவிட்டு உள்ளே செல்ல, பூரணியோ அழுது கொண்டே புழக்கடையை நோக்கி ஓடினாள். என்ன மாப்ள, ஊர்ல இருந்து எப்ப வந்த, காலேஜ் போற நாங்களே இப்பதான் வரோம், நீ எங்களுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்ல நிக்கிற என கேட்டபடி பாண்டியின் கூட்டாளிகள் வரவும், நைட் வந்த மாப்ள, வீட்டுல இருக்க பிடிக்கல, அதான் இங்க வந்துட்டேன் என அவன் சலித்து கொண்டே சொன்னான். என்னாச்சு மாப்ள, ஆமா, உங்க அண்ணன் கண்ணாலத்துக்கு கூட இல்லாம நீ ஊருக்கு போயிட்ட, கேட்டா அவசர கண்ணாலம்னு சொன்னாங்க, எங்களுக்கும் ஒன்னும் புரியல என அவர்கள் ஆரம்பிக்கவும், அதை விடுங்கடா, எங்க நம்ம பசங்க பாதி பேரை காணோம் என்றான் பாண்டி. இன்னைக்கு லீவு மாப்ள என்றவன், டூர் எல்லாம் எப்படி இருந்தது என தொடங்கவும், அதற்குள் மினி பேருந்து அங்கு வந்து நிற்க,
அதில் ஏறியவனின் கண்கள் தானாக பின்னோக்கி செல்ல அங்கு இடம் காலியாக இருந்தது. என்ன மாப்ள அங்க பாக்குற? இப்ப பரீட்சை நடந்துட்டு இருக்கு. அந்த பிள்ளைங்க மதியம்தான் வருவாங்க. வா, நம்ம அங்க உட்காரலாம் என்றபடி முன்னே ஒருவன் நடக்க சட்டென்று திரும்பி பார்த்து, மாப்பு, அந்த விடுகதைக்கு விட தெரிஞ்சுதா என சற்று பீதியான குரலில் கேட்டவன், உன்னை நம்பித்தாண்டா பசங்க ஒரு வாரமா ஓவர் ஹவுஸ் விட்டுட்டு இருக்கானுக. நீ மட்டும் விடைய சொல்லல, அப்புறம் நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போயிடும் மாப்பு வடிவேலு ஸ்டைலில் சொல்லவும், அதெல்லாம் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே தெரியும். வந்து கச்சேரி ஆரம்பிச்சுக்கலாம்னு நினைச்சுதான் கிளம்புன என பெருமையாக சொன்னான் பாண்டி. அதுவரை கேள்வியாக அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்போது முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு ஒளிர, மாப்பு நிஜமாவா சொல்ற? சிக்குனா சிடுமூஞ்சி சண்டி ராணி என ஒருவன் நம்பியார் ஸ்டைலில் சொல்லவும், இன்னொருவனோ சந்தேகத்துடன், மாப்ள உண்மைதான சொல்ற, சொதப்பிடாதடா என்றவன், எப்படி கண்டுபிடிச்ச மாப்ள? நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், கண்டுபிடிக்கவே முடியல என கேட்கவும், அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆள் வேணும்டா என அவன் ஸ்டைலாக காலர் தூக்கிவிட, மாப்பு இந்த வேலையெல்லாம் இங்க வேண்டாம். நீ அவையாரையே ஒளவையாருன்னு படிச்ச ஆளு. இந்த டபாய்க்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். யார் சொன்னா? உண்மையை சொல்லு என்று ஒருத்தன் சந்தேகத்துடன் கேட்கவும், டேய் அது அறியாத வயசுடா, இப்ப நாங்களும் படிச்சிருக்கோம்ல என பாண்டி பந்தாவாக சொல்லவும், உடனே போதுமாப்ல இதோட நிறுத்திக்க. யாரோ வாத்தியார் உனக்கு 19ன்னு போடுறதுக்கு பதிலா 91ன்னு மாத்தி போட்டான். அதனால நீ பாஸ் ஆன. ஏண்டா உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. முழு ஆண்டு பரீட்சையில கணக்கு பரீட்சைக்கு முதல் நாள் அல்ஜிப்ரா போட்டு பாத்தியான்னு கேட்டா, என்ன மாப்பிள்ள அது பொம்பளை சமாச்சாரம் எல்லாம் வருது, ஏதாவது பிட்டு படமான்னு கேட்ட ஆளுதானே நீ? உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும். ட்ரெய்லர் ஓட்டாம முதல்ல யாரு சொன்னான்னு சொல்லு என அவனது பந்தாவில் கடுப்பான நண்பர்கள் அவனது சுய புராணத்தை ஆரம்பிக்க, சாரிடா விடுங்க விடுங்க, நாமக்குள்ள எதுக்கு என அவர்களை சாந்தப்படுத்தியவன், இல்ல மாப்பு, எங்க காலேஜ் பக்கத்துல அண்ணாச்சி டீ கடை ஒன்று இருக்குதுல்ல, நான் எப்பவும் அங்கதான் இருப்பேன் என ஆரம்பிக்கவும், அதற்குள் ஒருவன் இடையில், அப்போ காலேஜுக்குள்ள எப்ப இருப்ப மாப்பிள என கேட்கவும், அது என்னைக்காவது மழை வந்தா ஒதுங்குவண்டா, இப்ப அதான் முக்கியம் என கடுப்புடன் சொன்னவன், அன்னைக்கு விடுகதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு அண்ணாச்சி டீயை குடிச்சிட்டு இருந்த. என்ன தம்பி என்ன யோசனை அப்படின்னு அண்ணாச்சி கேட்டாரு. நானும் இந்த விடுகதையை சொல்லி இதுக்கு என்ன விடைன்னு கேட்டேன். அவரும் யோசிச்சுட்டு, தெரியல தம்பி, உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க, நம்ம கடைக்கு பக்கத்து காலேஜ் பொண்ணுங்க ரெகுலரா வருவாங்க, அதுக எல்லாம் இப்படித்தான் பேசிக்குங்க, எல்லாமே வாயாடி பொண்ணுங்க, அதுகளுக்கு தெரியாததே இல்ல, ஒபாமாவில இருந்து ஒடாமாஸ் கொசுவத்தி வரைக்கும் பேசுவாங்க, நான் கேட்டு சொல்றேன்னு சொன்னாரு. அண்ணாச்சி கண்டிப்பா சொல்வாங்களா? இது என் மான பிரச்சனை அண்ணாச்சி அப்படின்னு சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க தம்பி, நாளைக்கு விடுகதைக்கு வேட கிடைச்சிடும் என சொன்னவர் அடுத்த நாளை கேட்டு சொல்லிட்டார் என அவன் சொல்லவும், ஓ அதான பார்த்தோம், என்னடா ஆமா அம்பத்தூருக்கு பஸ் ஏறுதேன்னு அப்படி சொல்லு மாப்பு, அப்ப அந்த குரூப் தான் உனக்கு பதிலா சொல்லி இருக்கா என நண்பர்கள் கோரஸாக சொல்லி கிண்டல் செய்தனர். சும்மா இருங்கடா, இப்ப அதுவா மேட்டர், அவ என்ன திமிரா பேசுனா, எங்க வரட்டும் மாட்டினா இன்னைக்கு என அவன் பல்லை கடித்து கொண்டு சொல்லவும், மாப்பு இது கொஞ்சம் ஓவர், அடக்கி வாசி, சாயந்தரம் இந்த பஸ்ல தான் வருவாங்க, அப்ப பாத்துக்கலாம், இப்போ உன் காலேஜ் வந்துடுச்சு இறங்கு என சொல்லவும், அவனும் சரிடா சாயந்தரம் எல்லாரும் வந்துடுங்க என்றபடி இறங்கி சென்றான். சாயந்தரம் பஸ்ஸில் ஏறியதும் கண்கள் பொன் மலரை தேட எப்போதும் போல் சீட்டின் ஓரத்தில் அமர்ந்து தோழிகளுடன் தலை ஆட்டி ஆட்டி பேசிக்கொண்டிருந்தாள் அவள். அவனை பார்த்தும் நண்பர்கள் அவனுடன் சேர்ந்து கொள்ள அந்த மாணவிகளை நோக்கி செல்ல அவர்களை பார்த்ததும் அந்த பெண்கள் முறைக்க, அப்போது என்ன சிடுமூஞ்சி சின்னக்கா முறைக்கிற, முதல் எழுந்துரு, நாங்க உட்காரணும் என்றான் ஒருவன். மற்றொருவனோ, எவ்வளோ நாள் எங்களை கலாய்ச்சிங்க, இருக்குது உங்களுக்கு ஆப்பு என மிரட்டுவது போல சொல்லவும், இன்னொருவன், இங்க பாரு ரெட்ட ஜட, இனி நாங்க வந்த உடனே குட் மார்னிங் சொல்லணும், எங்க அந்த விசிலு கூப்பிடு, அவளுக்கும் இருக்கு,
பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன அலும்பு பண்ணீங்க, இருங்க இப்ப எங்க நேரம், நாங்க கலாய்க்கிறோம் என்று ஆளுக்கு ஆள் அவர்களை மிரட்டி கொண்டிருந்தனர். அதற்குள் ஒரு மாணவி வேகமாக, என்ன ஒரு வாரமா அலப்பற தாங்க முடியல, போட்ட கண்டிஷன் மறந்துடுச்சா என அதிகாரமாக கேட்கவும், பாதாளத்திலிருந்து வந்தவர் யாரு, பம்பரம் போல சொயண்டவர் யாரு, அக்னியில எரிஞ்சவர் யாரு, அவங்க வீட்டுல அமர்ந்தவர் யாரு, நல்லதும் பொல்லதும் உண்டவர் யாரு, நாயிலையும் கேடாயி தெருவுல கிடந்தவர் யாரு, இதான உங்க விடுகதை, தோ அதுக்கு விட மண்பானை சரிதானே என விடையும் சொல்லிவிட்டு பாண்டி கெத்தாக நிற்க, அட ஆமா எப்படி கண்டுபிடிச்சிங்க என ஒருத்தி ஆச்சரியமாக கேட்கவும், டி பொண்ணு இவங்க விடைய சொல்லிப்புட்டாங்கடி, இப்ப என்ன பண்றது, அச்சோ என ஒருத்தி புலம்பவும், பொன்மலரோ அதை கண்டும் காணாதது போல அமர்ந்திருந்தாள். அவளின் ரியாக்ஷனை எதிர்பார்த்து ஏமாந்த பாண்டி, என்ன கேள்வி கேட்டப்போ இருந்த முறைப்பு பேச்செல்லாம் இப்ப காணோம் என நக்கலாக கேட்டவன், இதுக்குத்தான் ஆள் தெரிஞ்சு பேசணும், தனக்குத்தான் வாய் இருக்குன்னு பேசினா இப்படித்தான், என்னமோ அன்னைக்கு சிறுத்த மாதிரி சிலிர்த்துக்கிட்டு நின்ன, இன்னைக்கு பல்லு போன பாம்பு மாதிரி பம்மிக்கிட்டு அமைதியா இருக்க, இப்ப தெரியுதா இந்த பாண்டி யாருன்னு, இந்த பயம் எப்பவும் இருக்கணும் என தோரணையாக சொல்லவும், அவளோ மெதுவாக திரும்பி அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து, ஒரு பொம்பளை புள்ள விடுகதைக்கு இத்தனை பசங்க இவ்வளோ நாள் கழிச்சு பதிலா சொல்லிவிட்டு இதுல பக்கம் பக்கமா டயலாக் வேற, சொல்லிட்டோம்னு நான் கேள்வி கேட்டது அப்போ, நீங்க இப்ப வந்து பதிலா சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும், அதெல்லாம் செல்லாது, அப்புறம் என்ன சொன்னீங்க, பல்லு போன பாம்பா, ஆமா பாம்புக்கு பல்லு இல்ல ஆனா விஷம் இருக்கு, ஜாக்கிரதை என அசால்ட்டாக சொல்லிவிட்டு அவர்களை அதற்கு மேல் பேச விடாமல் திரும்பிக் கொள்ள பாண்டி முதற்கொண்டு அனைவரும் சிலையாக நின்றனர். அவளது நேர்கொண்ட பார்வையும் அத்தனை ஆண்கள் மத்தியிலும் மற்ற தோழிகள் எல்லாம் புலம்ப, இவளோ சிறிதும் அசராமல் பேசியதும் விடை சொல்லிவிட்டார்கள். இனி என்ன செய்வது என பதறாமல், அதே சமயத்தில் உளராமல் தெளிவாக, இப்போதும் நான் சொல்வதுதான் சரி என அவள் பேசிய விதம் அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. விடுகதையெல்லாம் சொல்லும்போது ஏதோ குறும்பு பெண் போல நினைத்தவன் இப்போது அவள் பேசியதும் அவளது தெளிவான பேச்சு அவள் மேல் மரியாதையை ஏற்படுத்தியது. அதற்குள் அவன் இறங்கும் இடம் வந்துவிட மனம் இல்லாமல் இறங்கி சென்றான் பாண்டி. இங்கு புகழோ காலையில் வயலுக்கு சென்றவன் இரவு வரை வீடு திரும்பவில்லை. மருது வந்து சாப்பாடு வாங்கி சென்றான். பூரணியும் ஏதும் பேசாமல் அமைதியாக அறையில் இருக்க இருமுறை பேச்சியம்மாள் சாப்பிட அழைத்தும் பதில் இல்லாமல் போக, உடனே வீட்டுக்கு மருமக வந்தா வேலை குறையும், செத்த நம்மளும் சிவனேன்னு திண்ணையில கிடக்கலாம்னு பார்த்தா எங்க என்ற அங்கலாய்ப்புடன், நான் தான் வீட்டுக்கும் கூடத்துக்குமா நாயா அலைஞ்சுகிட்டு இருக்க என அவரது ஜாடை பேச்சை ஆரம்பித்தவர், வயத்துக்கு வேணுங்கிறது கூட நம்ம வந்து சாமரம் வீசி அழைக்கணும் போல இருக்கு, எல்லாம் நான் வாங்கி வந்த வாரம், என்ன சொக்கு பொடி போட்டியோ, என் மவன் உன்னை ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கா, நான் ஏதும் பேசலடி ஆத்தா, அப்புறம் அதையும் வத்தி வச்சிடாத என அறைக்குள் அவள் இருக்க இவரோ வெளியில் இருந்து பேசிக்கொண்டிருந்தார். அப்போதும் பூரணி வராமல் இருக்க, அங்க என் மவன் கடன் வாங்கியும் பட்டினி, கல்யாணம் பண்ணியும் சன்னியாசிங்கிற கணக்குல கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே பொழப்பு பார்க்க போயிட்டான், கட்டிட்டு வந்த மகராசியோ கட்டில்ல கனவுல மிதந்துகிட்டு சொகுசா படுத்துக்கிட்டு இருக்கா, எந்த ஊர்லயாவது இப்படி நடக்குமா என வசவுகள் சரளமாக வர, அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் வேகமாக எழுந்து வந்து இருப்பதை போட்டு சாப்பிட்டு விட்டு மறுபடியும் உள்ளே